கல்யாணம் இந்த வீட்டுக்கு வந்த மருமக வந்த ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா மாமனார் இறந்துடுறாரு. சரி இது ஒரு எதாச்சியான்னு பார்த்தா அவங்க மாமனார் இறந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாமல் அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஈவன் பொண்ணு வீட்டில் கூட சொல்லலை. சரி இதுதான் இங்கே ட்விஸ்ட்டுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்த ஒவ்வொரு மருமகளும் இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க இல்லை, அவங்க அண்ணனோட மருமக, அவங்க அண்ணனோட மருமகன்னு சொல்லி எல்லா மருமகளும் இறந்துருக்காங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் இறந்துருவாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சாமி இருக்குது. அந்த சாமியோட கோபம் அப்படின்னும் இல்லை, அந்த வீட்டில் நிறைய மர்மமான விஷயம்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பேய் அப்படின்னா அதுவும் இல்லையா அப்படின்ட்டு நம்மளுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் பட் கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம். இது ஒரு கன்னட வெப் சீரிஸ், பட் தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒரு டீசன்ட் வாட்ச் வெப் சீரிஸ். ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷம் தான் இருக்கும். மொத்த எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான், 6 எபிசோடு தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அயனமான இந்த வெப் சீரிஸோட பேர். இது என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் பாருங்கள். ஒரு டீசெண்டான ஆவரேஜான வெப் சீரிஸ், பட் போர் அடிக்காது. இந்த ஹாரர்லாம் இருக்கனால பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகும்.